ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எந்நாளும் எப்போதும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்ன சார் மறுபடியும் வந்துட்டீங்க அப்படின்னா, ஆமாம், உங்களை எல்லாம் சந்திக்காமல் என்னால் இருக்க முடியல. டிசம்பர் 5ஆம் தேதி நம்ம முதுமொழி காஞ்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். ஒரு 15 நாள் இடைவெளி எடுத்துக்கலாம், அடுத்த தொகுப்பை தொடரலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. பட் நான் முன்னமே சொன்ன மாதிரி டெய்லி தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்களை எல்லாம் பார்க்கல அப்படின்னா எனக்கு நாள் நிறைவடையாது. அதனால் கூடிய விரைவிலேயே நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஐ எம் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. 15 கீழ்கணக்கு நூல்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் திருக்குறள், இனியவை 40, இன்னா 40, முதுமொழி காஞ்சி ஆகிய 4 நூல்களை வெற்றிகரமாக நம்ம தமிழ் ஆங்கில விளக்க உரையோடு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். 15 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற 18 நூல்களையும் இப்படி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய பேராவல். அதுக்கு கண்டிப்பாக இறைவனும் நீங்களும் உதவி செய்யணும். அப்போ தான் நீங்களாம் மனசு வச்சா தான் நம்மளுடைய முயற்சி வெற்றி அடையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு திரிகடுகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம ப்ராஜெக்டில் கண்டினியூ பண்ண போகிற 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திரிகடுகம். என்ன சார் திரிகடுகம், கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, அது மூலமே இயற்கையாக கிடைக்கிற ஒரு தனித்தனி பொருள்கள். ஆனால் அந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து செய்யப்பட்ட மருந்து உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் தீர்வாக அமையும், தீர்த்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமருந்து அது. அந்த மருந்தை செய்ய உதவுற மூலிகை பொருட்கள் தான் சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அதனால் செய்யப்பட்ட அந்த மருந்துக்கு பேர் திரிகடுகம். அதையே சார் இந்த நூலுக்கு தலைப்பாக வச்சார் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால், திரிகடுகத்தை போலவே இந்த தொகுப்பில் 107 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்கள், அதாவது வாழ்க்கை சம்பந்தமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல், அதன் தீர்வு, அது மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு 3 கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல்கள் தான் இந்த தொகுப்பு நூலில் இடம்பெற்றிருக்கு. அதனால் சுக்கு, மிளகு, திப்பிலி 3 பொருள்கள், இங்கே 3 கருத்துக்கள். அதனால் ஆசிரியர் இந்த நூலுக்கே திரிகடுகம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டி உள்ளார். யாருங்க சார் இந்த நூலுடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னால், நல்லாதனார் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர், மிக அருமையான மனிதர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். அருமையான ஒரு மனிதர். இவர் பெருமாள் கும்பிட்றவர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பிகாஸ் 107 பாடல்களில் முதல் பாடலானது கடவுள் வாழ்த்து பாடல், திருமால் அவருடைய அடிகளை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இவர் வைணவ மதத்தை சார்ந்தவர், கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படிங்கிற தகவல்கள்லாம் கொஞ்சம் நமக்கு கிடைச்சிது. ரைட்டு, திரிகடுகத்தை பற்றி சொல்லியாச்சு, ஆசிரியரை பற்றி சொல்லியாச்சு. 107 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு பாடல்களையும் 3 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவை வாழ்க்கைக்கு உகந்த, வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, திரிகடுகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதிகார பகுப்பு முறை எதுவும் கிடையாது. வரிசையாக அப்படியே தொடர்ந்து 107 பாடல்கள் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாடல்லையும் முடிவு எப்படின்னா, இம்மூன்றும், இம்மூவர், இந்த 3 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் 3 முடியும். அதனால் சுக்கு, மிளகு, திப்பிலியையும் மருந்தையும் அந்த 3 கருத்துக்களையும் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த திரிகடுகம் அப்படிங்கிற நூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் படித்தப்போ ஓகே, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னா 40, இனியவை 40 மாதிரி திருக்குறளை போல ஒரு மிகச்சிறந்த நீதி நூலாக இதுவும் அமையும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை தேர்வு செஞ்சேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நான் எல்லா 107 பாடல்களையும் படிச்சுட்டேன், பொருள்களையும் உணர்ந்து கொண்டேன். ஸோ இனிமேல் ஒவ்வொரு பாடலாக பாடலுக்குரிய தமிழ் விளக்கம் சொந்தமாக எழுதி ஆங்கில விளக்கமும் சொந்தமாக எழுதி வழக்கம் போல் நம்ம உங்களை இது சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நான் செயல்படுத்த போகிறேன்.
நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி வெற்றியாக மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாளை முதல் நம் குல்முகர் தொலைக்காட்சியில் நம் குரல் தமிழ் குரல் நேரத்தில் திரிகடுகம். நன்றி.